அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி மகா பிரதோஷம் ஆலகண்டர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புராண காலத்தில் தேவர்கள் உலக உயிர்களை காக்க தாங்கள் சாகா வரம் பெற என்ன வழி என்று பரம்பொருள் பெருமாளிடம் கேட்டனர். சாவா மருந்து நீங்கள் பெற ஆலோசனை கூறினார் திருமால் அவர்கள். அதாவது திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அதனை உட்கொள்வது என்று. இதற்கு திருமாலும் உதவுவதாக பார்க்கடலை கடைய உரிய நேரம் குறிக்கப்பட்டது. அதாவது சுக்லபட்ச 10வது நாள் தசமி திதி ஆலோசனை சொன்னார். திருமால் கூரமராகி மந்திர மலையை தனது முதுகில் தாங்கிக் கொண்டார். அது மத்தாக பயன்படுத்தப்பட்டது. மத்தின் இருப்பகும் கடைய கயிறு வேண்டுமே. அந்த காலத்தில் கயிறு இல்லாததால் வாசுகி என்ற சர்ப்பம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. வால் பக்கம் தேவர்களும் தலைப்பக்கம் அசுரர்களும் நின்று பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். அன்று 11ஆம் நாள் ஏகாதசி திதி. கடலில் நஞ்சுக்கள் தோன்றியது. அதோடு மட்டுமல்லாமல் வாசுகி மருத்தம் தாங்காது நஞ்சை உமிழ்ந்தது. இரு நஞ்சுகளும் சேர்ந்து ஆழகாலமாக மாறியது. இந்த ஆழகாலம் முதலில் திருமாலை தாக்கியது. இதனால் வெண்மையாக இருந்தால் திருமால் நீல நிறமாக மாறினார். திருமாலை தாக்கிய ஆழகாலம் விண்ணவர்களை அனைவரையும் தாக்கும் பொருட்டு விண்வர்களையும் துரத்தியது. ஆழகாலத்திற்கு பயந்து போன தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை நாடி ஓடினர். சிவனும் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு ஆதலால் இந்த ஆழகால விஷத்தை விழுங்கினார். இதனை கண்ட பராசக்தி தேவி ஆதியும் அந்தமாக உள்ள ஈசன் ஆழகால விஷத்தை முழுவதும் உடலுக்குள் செலுத்தி கொண்டால் பிரபஞ்சம் முழுவதும் கேடு உண்டாகிவிடும் என கருதி பரமல் சிவபெருமான் கழுத்தில் கை வைத்தார். பராசக்தியின் கைப்பட்டதும் ஆழகால விஷமானது ஈசனின் கழுத்து பகுதியிலேயே நின்றுவிட்டது. இதனால் பரமல் சிவபெருமான் அவர்கள் ஆலகண்டன் என அற்புதமாக அழைக்கப்பட்டார். நீலகண்டன் எனவும் பெயர் பெற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முன்பு போலவே தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைய தொடங்கினர். அப்பொழுது லக்ஷ்மி, ஐராவதம், காமதேனு போன்றவர்கள் தோன்றத் தொடங்கினர். லக்ஷ்மியை திருமால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மற்ற பொருட்கள் அனைத்தும் தேவர் மண்டலத்திற்கு, அதாவது தேவலோக மண்டலத்திற்கு போய் சேர்ந்தது. ஏகாதசி என்று பகல் இரவு என்று பாராமல் உறக்கமின்றி பார்க்கடலை கடையப்பட்டது. மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் அமிர்தம் தோன்றியது. அமிர்தத்தை பார்த்த தேவர்களும் அசுரர்களும் ஆனந்த தாண்டவம் அடைந்தனர். இதில் அமிர்தம் கிடைக்க உதவி புரிந்த பரமல் சிவபெருமானை மறந்தனர். ஈசன் கோபப்பட்டு சாபமிட தேவர்களும் ரிஷிகளும் தங்கள் குற்றத்தை உணர்ந்து சாப விமோச்சனம் கேட்டனர். அதற்கு ஆலகண்டர், நாளை வாருங்கள், அதாவது திரியோதசி நாள் அந்தி வேளையில் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே என்னை தரிசனம் செய்யுங்கள், உங்கள் சாப விமோச்சன நேகம் என்றார். நந்தி தேவர் ஈசனுக்கு தேவர்களை வருத்திய ஆழகால விஷத்தை நாவல் பழம் போல உருட்டி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றனர். சிலர் சுந்தரர் உருட்டி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே நந்திக்கு நன்றி காட்டும் பொருட்டு அந்த நந்தி கொம்புகளுக்கிடையே ஈசனை, அதாவது அந்த ஆலகண்டரை நீங்கள் நினைத்து கொண்டு நந்தியும் சேர்த்து வணங்கும்படி கட்டளையிட்டார். தேவர்களும் ரிஷிகளும் அஷ்டதிக்கு பாலர்களும் நவகிரக நாயகர்களும் சித்தர்களும் திருமால், பிரம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திரன் போன்ற தெய்வங்களும் சித்தி பெற்ற அனைவரும் திரியோதசி நாளன்று அந்த வேளையில் மாலை 4:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் ஈசனை நந்தி தேவன் இரு கொம்புகளுக்கிடையே தரிசித்தனர். வாழ்த்து பாடினர், இசை நடனம் புரிந்தனர். இதனை கண்ட ஆலகண்டர் மகிழ்ச்சியடைந்து நந்தி தேவன் கொம்புகளின் மத்தியே தனது துணைவியோடு ஆனந்த தாண்டவம் ஆடினார். அனைவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். ஆக இந்த நாளில் மனித உயிர்கள் எல்லாம் அந்த ஆலகண்டர் நாடினால் பாவங்கள் விலகும், வறுமை ஒழியும், மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் ஆழகால விஷம் விழுங்கப்பட்டு சாப விமோச்சனம் பெறப்பட்ட நாள். இதனால் பரம்பொருள் சிவபெருமான் ஆலகண்டர் என்று சக்தியோடு அழைக்கப்பட்டார். ஆலகண்டரை சாதாரண நாளில் இடமிருந்து வளமாக 3 முறை வலம் வந்தால் போதுமானது.
ஆனால் பிரதோஷ நாளில் அப்படி வரும்படுதல் கூடாது. பிரதோஷ நாளில் சோம சூக்த பிரட்சண முறையை கையாள வேண்டும். சோம சூக்த பிரட்சணம் என்றால் என்ன என பார்க்கலாம். ஆழகால விஷமான தேவர்களை துரத்தியது. தேவர்கள் ஈசனை வளமாக ஓடி வந்தனர். ஆழகால விஷம் இடமாக வந்து எதிர்த்தது. விஷம் எதிர்பார்த்ததை கண்டு தேவர்கள் அப்படியே திரும்பி இடமாக வந்தனர். ஆழகாலம் வளமாக வந்து எதிர்த்தது. ஆக ஆழகாலம் முன்னும் பின்னும் தேவர்களை எரித்ததால் பிரதோஷ நாளன்று நீங்கள் பாரம்பரிய அந்த ஆலகண்டரை வளமிருந்து இடமாகும் இடமிருந்து வளமாகும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த முறையை சோம சூக்த பிரதட்சணம் என கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.